Dear plus 2 friends, commerce friends, both state board and CBSE, ஒரு உண்மையான ஒரு தகவலை சொல்ல போறேன் சார். CA ஃபவுண்டேஷன் செப்டம்பர்ல வருது, எழுதலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 4 மாசம் கிராஷ் கோர்ஸ் படிச்சா கிராஷ் தான் ஆகும். ஏன்னா CAன்றது ஒரு மிகப்பெரிய படிப்பு. +2க்கே 2 மாசம் கொடுக்குறீங்க, ஒரு CA ஃபவுண்டேஷனுக்கு 9 மாசம் கொடுங்க. அதாவது மேல ஸ்டார்ட் பண்ணி ஜனவரியில எக்ஸாம் எழுதுங்க. RR அகாடமியில போர்ஷன்ஸ் அக்டோபர்ல முடிச்சு 2 மாசம் உட்கார வச்சு படிக்க வச்சு டெஸ்ட் வச்சு மாக் டெஸ்ட் வச்சு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்து ஸ்கூல் மாதிரியே கொண்டு போனா ஜனவரியில நீங்க நிச்சயம் பாஸ் பண்ணுவீங்க. எப்படி சார் சொல்றேன்னா, 30 வருஷமா நடத்தி கொண்டு இருக்கிறேன் நண்பா. நான் பொய் சொல்லுவேனா? உண்மை. 1000க்கும் மேலான சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் 1000+ CAS உருவாக்கி எங்கெங்கயோ இருக்காங்களே. அதுவும் இல்லாம லயோலா காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்த நான் பொய் சொல்லுவேனா நண்பா? உண்மையைத்தான் சொல்லுகிறேன். சரி, நாங்க 4 மாசம் படிச்சா என்ன ஆகும் அப்படின்னா கிராஷ் ஆகும். இப்படி படிக்கலன்னா அப்புறம் CA இன்ஸ்டிடியூட் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. சார் CA இன்ஸ்டிடியூட் டஃபா கொடுக்குறான், அவன் ரிசல்ட்டே கொடுக்கறது இல்லை, வேணும்னே ஃபெயில் பண்றான். 9 மாசம் படி. சரி, எப்படி படிக்கணும்? ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? 4 பேப்பர் 9 சப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், 9 சப்ஜெக்ட்ஸ், 4 பேப்பர்ஸ் 9 சப்ஜெக்ட்ஸ். எப்படி சார்? அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ், கம்பெனி அக்கவுண்ட்ஸ். இன்டர்ல இருந்து கம்பெனியை இங்க கொண்டு வந்து போட்டாங்க, இன்டர்ல கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2 லா. கான்ட்ராக்ட் ஆக்ட் மட்டும்தான் இருந்தது. ஸ்பெஷல் கான்ட்ராக்ட், இண்டெம்னிட்டி, கேரண்டி, பெயில்மெண்ட், பிளெட்ஜ், ஏஜென்சி, நெகோஷியேஷன்ஸ் ஆக்ட் போட்டாங்க. பாத்தீங்களா? அப்போ 1, 2, 3 எல்லாமே 2 ஆகி போச்சு. 3வது சப்ஜெக்ட் வரலாம், எக்கனாமிக்ஸ். இன்டர்ல இருந்த மேக்ரோவை ஃபவுண்டேஷன்ல போட்டுட்டு மைக்ரோ மேக்ரோ, அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் மொத்தம் ஆட் பண்ணி பாருங்க. 4 பேப்பர் 9 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மாசம் வச்சா கூட 9 சப்ஜெக்ட்டுக்கு 9 மாசம் கூட நீ படிக்கலன்னா என்ன ஆகும்ன்றதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். அப்போ என்ன சார் RR அகாடமியினுடைய சொல்றீங்கன்னா, ஃபேக்கல்டி டாக்டர் சேஷாத்ரி, அப்புறம் M சேஷாத்ரி, ராமகிருஷ்ண சாயி எக்கானமிஸ்ட், எக்கனாமிக் டைம்ஸ்ல எழுதுறாரு, டெக்கான் கிரானிக்கல் ஹிந்துல எழுதுறாரு. அதுக்கப்புறமா நீங்க திவ்யா, அவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், எக்கனாமிக் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே 2 பேரா எடுக்கிறாங்களே. அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபசர் நிர்மலா கௌரி சென்டம் கொடுத்தாங்க CMAல 100 அவுட் ஆஃப் 100. அவங்க சுரேஷ் HOD, ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜினுடைய HOD, அவர் எடுக்கிறாரே. தீபா கணேஷ் ராம் CA ஃபைனல்ல கோல்டு மெடலிஸ்ட். இவ்வளவும் எடுக்கிறாங்களே நண்பா. சரி சார், அவ்வளவும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சப்ஜெக்ட் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட், எவ்ரி வீக் மினிமம் 1 டெஸ்ட். பேரண்ட்ஸுக்கு SMS அனுப்பு, ஏதாவதுன்னா பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க, பேசுங்க. ஒரு சைடு பேரண்ட்ஸ், இன்னொரு சைடு RR அகாடமி, இன்னொரு சைடுல ஃபேக்கல்டி, எல்லாரும் உட்கார்ந்தாதானே பாஸ் பண்ண முடியும். ஸ்கூல்ல உங்களுடைய அருமையான டீச்சர்ஸ், அக்கவுண்ட்ஸ் டீச்சர்ஸ் இப்படித்தானே நண்பா கொண்டு சென்றார்கள். அப்ப நீங்க எல்லாம், நான் மென்டார், உங்களை பார்த்து 9 மாசம் வழி நடத்தி செல்வேன் நானு. பாருங்க. சரி சார், சப்ஜெக்ட் சொல்லிட்டீங்க, ஃபேக்கல்டி சொல்லிட்டீங்க, டெஸ்ட் சொல்லிட்டீங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லிட்டீங்க, ப்ரோக்ரஸ் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, லாஸ்ட்ல 2 மாசம் உட்கார வச்சு டெஸ்ட் எழுதுவோம்னு சொல்லியிருக்கீங்க. மாடல் எக்ஸாம் எப்ப? எக்ஸாம் ஜனவரி 18க்கு மேல. 9 மாசம் உட்கார்ந்து படித்தால் ஊரே உறங்கும் பொழுது எழுந்து படி. IPL எல்லாம் விட்டு விடு. 9 மாசம் தவம் இருந்து படி, பாஸ் பண்ணுவேன் நண்பா. தயவு செய்து தப்பு பண்ணிடாத. 4 மாசத்துல எழுது, தப்பு பண்ணிடாத, அப்புறம் வருத்தப்படுவேன். CA இன்ஸ்டிடியூட்டை ப்ளேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. சார் எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்டிங்? May 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இல்ல சார், மே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வாங்கல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அட்லீஸ்ட் மே 10th நீங்க வந்துட்டீங்கன்னா நம்ம ஜனவரியில எக்ஸாம் எழுத வைப்போம். ஏன்னா அக்டோபர்ல முடிச்சு ஆகணும். 2 மாசம் டெஸ்ட், உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் வர சொல்லுவோம். அதெல்லாம் இல்லாம நண்பா டெய்லி 4 மணி நேரம் கிளாஸ், 7லிருந்து 11, சாயந்தரம் 3லிருந்து 6:30, இல்லைன்னா 2:30லிருந்து 6, எப்படியோ. அப்போ 1 மணி நேரம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உட்கார வச்சு படிக்க வைப்போம். ஸ்கூல்ல அப்படிதானா நண்பா பண்ணாங்க? யாரு நம்மளுடைய தெய்வங்கள்? மாதா பிதா குரு தெய்வம். குரு யாரு? உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் டீச்சர், காமர்ஸ் டீச்சர், காமர்ஸ் மிஸ், அக்கவுண்ட்ஸ் சார், யாராவது இருக்கட்டுமே. அவங்க தானே உங்களை +2 இப்போ பாஸ் பண்ண வைக்க போறாங்க. அவங்க அப்படிதானே பண்ணாங்க. அதையே தான் நாமளும் பண்றோம் நண்பா. வாருங்கள், வெற்றி பாதையை நோக்கி செல்வோம். அடுத்த 3 வருஷத்துல இல்ல 4 வருஷத்துல நீ ஒரு சிஏ, நீ சைன் போட்டா அவ்வளோ வேல்யூ. தளபதி, சூப்பர் ஸ்டார், நயன்தாரா அக்கா, த்ரிஷா அக்கா எல்லாரும் உன்னதான் தேடி வருவாங்க சைன் வாங்கறதுக்கு. மறந்துடாதே. ஆல் தி பெஸ்ட்.